வானுலக வீதி எல்லாம் தூள் பறக்கவே பெருகிட்டு பார் குதிரை ஒன்று வழி சிறக்கவே வானுலக வீதி எல்லாம் தூள் பறக்கவே பெருகிட்டு பார் குதிரை ஒன்று வழி சிறக்கவே பந்தயம் விடும்படி பாதையில் வெறும் பச்சை புல்ல கண்டுபிட்டா பாட்டிலே விழும் வானுலக வீதி எல்லாம் தூள் பறக்கவே பெருகிட்டு பார் குதிரை ஒன்று வழி சிறக்கவே பந்தயம் விடும்படி பாதையில் வெறும் பந்தயம் விடும்படி பாதையில் வெறும் பச்சை புல்ல கண்டுபிட்டா பாட்டிலே விழும் பச்சை புல்ல கண்டுபிட்டா பாட்டிலே வெறும் விலகிக்கோ பழிவிடு எகிரிடும் அடேங்கப்பா சுமாரி என்ன உன் பாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறாய் அதுகள் பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு இளவரசே சுமாரி ஆமா நாங்கள் நீண்ட தூரம் கடந்து மணிபுரம் விட்டோம் பருவி செய்தோட்டோம் மணிபுரம் விட்டோம் செய்தோட்டோம் இம்மல கடந்திட்டோம் பானோங்கி வளரும் பூங்காவனமதில் வந்துட்டோம் பானோங்கி வளரும் பூங்காவனமதில் வந்துட்டோம் துணிவு பிறந்தே புரவி தொடர்ந்து துயரம் முடிஞ்சு வந்தேன் துணிவு பிறந்தே புரவி தொடர்ந்து துயரம் முடிஞ்சு வந்தேன் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் சோகமதாய் மெலிந்தேன் சோகமதாய் மெலிந்தேன் உனக்கு என்னடா சோகம் ஐயோ இளவரசே நீண்ட தூரம் நடந்து வந்ததால பசி வேறு வாட்டுகிறது நீங்கள் நாளிகையாக முன்னே வர சொன்னீங்க எவ்வளவு தூரம் வந்து விட்டேன் பாருங்கள் பார்த்தாயா ஆமா அது மறையும் விளைத்தே தரையில் நடக்க மறையும் விளை நாங்கள் தங்கி போவோம் தங்கி போவோம் குதிரையை பற்றி பேசுகின்றீரன் குணத்தை மாத்திரம் பேசவில்லை குதிரையை பற்றி பேசுகின்றீரன் குணத்தை மாத்திரம் பேசவில்லை உம்மோடு வந்தது என் மேல் குற்றம் உம்மோடு வந்தது என் மேல் குற்றம் இங்கே நின்றால் சாப்பாடுங்கே இங்கே நின்றால் சாப்பாடுங்கே சுமாரி ஆமா சாப்பாடு சாப்பாடு ஒரு ஏரியாவை கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஆமா என்ன செய்வது வந்த இடத்திலே சமாளிக்க வேண்டும் ஆமா நாங்கள் நீண்ட தூரம் வந்திருக்கிறோம் அந்த குதிரைகளும் கலைத்தன குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டி நீயும் ஏதாவது பறித்து பசி ஆட்டிக்கோ தண்ணீர் காட்டினால் மட்டும் போதுமா இளவரசே அது அறிவுள்ள குதிரை ஆமா சென்று வருகிறேன் ஆபத்தென்றால் கூப்பிடுங்கள் இளவரசே குதிரை அந்த பக்கம் போச்சு பார் அழகை இந்த வேளை பார்க்க அலங்காரம் சோலை அழகை இந்த வேளை பார்க்க அலங்காரம் கம்பீரமான
மாலை தென்றலில் மகிழ்வு மாறிதம் தரும் இந்த வேளைதனில் அந்த மாறிதம் தரும் இந்த வேளைதனில் ஓலை அழகை இந்த வேளை பார்க்க அலங்காரம் அலங்காரம் மல்லிகா, பார்த்தாயா இந்த நந்தவனத்தின் அழகு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அந்த புறத்து அந்த புறத்து நந்தவனத்தின் அழகை கண்டு ரசித்த எமக்கு இந்த கானகத்தின் அழகை கண்டு ரசிப்பதற்கு இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆமா, பூக்களில் நாம் பூத்து குலுங்கி மிகவும் ரம்மியமாக காட்சி தருகிறது. ஆமா, உண்மைதான் மல்லிகா. அதோ மலர்ந்திருக்கும் மலர்களிலே தேன் குடிக்க வண்டினங்கள் மோதி தட்டு தடுமாறி மிதப்பதை பார்த்தாயா? என்ன அருமையான காட்சி. இந்த நந்தவனத்தின் அழகு இவ்வாறு இருக்கும் என்றால் அந்த நந்தவனத்தின் அழகை பார்த்து ரசிப்போமா? பாருங்கள், கிட்டே சென்று பார்த்து ரசிப்போம். பாங்கான சோலை அழகா, பாங்கான சோலை அழகா, பாங்கான சோலை அழகா, பார்த்திட தேவன் இன்பமின் நேரம் பாங்கான சோலை மல்லிகா, எத்தனை அழகான வண்ண வண்ணமான மலர்கள் மலர்ந்திருக்கின்றது. பூங்கொடியின் மேல் வளர் புது மலர் கண்டே 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 பூங்கொடி மேல் வளர் பூங்கொடி மேல் வளர் புது மலர் கண்டே அங்கே நீங்காரம் செய்யும் பண்டே அங்கே நீங்காரம் செய்யும் பண்டே ஆவாங்கான சோலையடிக்காரம். அதோ பார்த்தாயா, அந்த தாமரை தடாகத்தில் ஓர் அழகிய அன்னம் ஒன்று நீந்தி வருகின்றது. அந்த அன்னம் அங்கு மலர்ந்திருக்கும் தாமரை மலர்களை தன் அழகுகளால் கொத்தி கொத்தி துவம்சம் செய்கின்றது. மல்லிகா, மிகவும் அழகான எண்ணம். அந்த வண்ணத்தை பிடித்து என் மடிமீது வைத்து கொஞ்சி விளையாட வேண்டும் போல் ஆவலாக இருக்கின்றது. மல்லிகா, சரி, அப்படியானால் ஒரு முறை அதை அழைத்து பார்ப்போமா? ஆம். அன்னமே வாரா அன்னமே வாரா அன்னமே வாரா
அம்மா. இந்த சத்தம் என் நெஞ்சை பிளக்கின்றது. இதென்ன சிங்கத்தின் குரல்? என்ன சத்தம்? ஐயோ ஐயோ சிங்கம் ஒன்று நம்மை துரத்துகின்றது. ஐயோ சிங்கம், காப்பாற்றுங்கள். ஐயோ சிங்கம், காப்பாற்றுங்கள். ஐயோ ஐயோ காப்பாற்றுங்கள். நான் மட்டும் இல்லாதிருந்தால் கொடிய சிங்கம் அந்த பெண்களை பிடித்திருக்கும். ஒரு கணம் தவறுன்றால் உரத்த போர் சிங்கம் அந்த அறிவை மேல் பாய்ந்து அதம் செய்திருக்கும் அன்றோ. ஊரேது பேரேது அறிகிறேன் யானே. யார் அவள்? எங்கிருந்து வந்திருப்பாள்? அவள் ஊரேது பேரேது, ஊரேது பேரேது அறிகிறேன் யானே. யாராயிருந்தாலும் எனக்கு அது வேணே. ஓங்குதே ஆயாசம் ஓங்குதே ஆயாசம் இம்மேடை மீன் தூங்கி எழுந்து செல்லுதே. காப்பாற்ற உத்தமர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அம்மா, இவரை பார்க்க இளவரசர் போரல்லவா தெரிகிறது? உண்மைதான். அந்த கொடிய சிங்கத்திடமிருந்து எங்கள் உயிரை காப்பாற்றிய உத்தமர் அல்லவா, அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் ஆழமாக உறங்குகின்றார். எப்படி நன்றி சொல்வது? சரி, ஒரு முறை கைகளை தட்டி எழுப்பி பார்ப்போமா? நல்ல யோசனை. இரு, அருகில் சென்று கைகளை தட்டி எழுப்பினார். சுமாலி வந்து விட்டாயா? என்னடி இவர் சுமாலி சுமாலி என்கின்றாரே? அப்படி என்றால் நிச்சயம் இவருடன் யாரோ கூட வந்திருக்க வேண்டும். அப்படி போல தெரிகிறது. ஆனால் எவ்வாறு அவருக்கு நன்றி கூறுவது மல்லிகா? சரி, இங்கு மலர்ந்திருக்கும் புஷ்பங்களை கொய்து அவன் மீது போட்டு எழுதிவிட்டால் என்ன? நல்ல யோசனை. இதோ இப்பொழுதே இங்கு மலர்ந்திருக்கும் மலர்களை பறிப்போம். அருகில் செல்ல வெட்கமாக இருக்கின்றது மல்லிகா. போங்களம்மா. என்ன என் மீது புஷ்பம்? யார் இந்த புஷ்பம்? ஓ, நீதானா? இங்கே வா. அச்சம் மறந்து துயில் சுழந்த சோழமா வனமதிலே அந்நிய ஆடவனாகிய என்னருகே வந்து பெண்களுக்கு குறித்தாகிய மடம் நாணம் என்ற குணங்களை விடுத்து புஷ்பங்களை எல்லாம் என் மீது போட்டு மடமா உரைக்க கேள்வேன் நானே. சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, செய்த நன்றி எண்ணி வந்தேன் சேர்ந்த அன்பினாலே. அப்படியா? அப்படி என்றால் எந்த ஊரோ இருப்பது பெண்ணே?
ஏது பெயர் யான் தந்தை எந்த நீ உரைத்தான் நீயுத்தால் இன்பம் கொள்ளும் தில்லை அழகிய மல்லாபுரி அன்பவனே அழகிய மல்லாபுரி அன்பவனே சாவித்திரி. அழகான பெயர். பெண்ணே, உன்னிடம் இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்குது, கேட்கலாமா? ஆஹா. அதை எப்படி எப்படி கேட்பதென்றான் தெரியவில்லை. இருந்தாலும் உனக்கு ஆனந்தம் தெரியவில்லையா? என்னடா இது? ஆனதோ போனதோ என்றால் எனக்கு எவ்வாறு புரியும்? எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு இன்னும் கொண்டேன் கேட்பதற்கு லட்சியமாகாதே. முன்னும் தெரியாத ஒரு ஆடவன் என்னை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கின்றான். எப்படி சொல்வது? பரவாயில்லை, உயிரை காப்பாற்றி விட்டவா சொல்ல வெட்கமாகுதே, சொல்ல வெட்கமாகுதே என்னும் மனம். சொல்ல வெட்கமாகுதே என்னும் மனம். சொல்ல வெட்கமாகுதே என்னும் மனம் இல்லை. சொந்தமான தாய் தந்தையர் பெண்ணிடமும் இல்லை. கையல்லி இன்பமொழி தந்தது சந்தோஷம், கையல்லி இன்பமொழி தந்தது சந்தோஷம். ராஜன் மைந்தர் ஆரணியில் ராஜன் மைந்தர் யார்? யாரையாவது காதலிக்கிறாயா? ஆமா, என் மனதிலே நான் ஒருவரை மணாளனாக நினைத்து யார் வருகிறேன். அவர்? அவர் வேறு யாரும் இல்ல, அவர் சாலவா பொலியாளும் தொழிலச்சேனல் மைந்தன். அந்த அந்த சத்யவான் மையல் கொண்டே நான் அன்பினான். சத்யவான் பெண்ணே, சத்யவான் யார்? அந்த சத்யவான் நீ அந்த ஆசிரமத்திலே ஒன்றாய கல்வி கயின்றாயே, அவன் தானா? ஆமா, அவர்தான். அந்த வேளையிலே அந்த அணில் குஞ்சுகளையும் கிளிப்பிள்ளைகளையும் பிடித்து தாளுங்கள் என்று கெஞ்சுவாயே, அவன் தானா? ஆமா ஆமா, இது எல்லாம் தங்களுக்கு எவ்வாறு தெரியும்? சாவித்திரி, அவன் வலது கரத்தில் உள்ள மச்சத்தை அடிக்கடி வருடி மகிழ்வாயே, மறந்து விட்டாயா? ஐயோ, என்ன இது? அருகில் இருந்து பார்த்தவர் போலவா கூறுகின்றீர்கள்? தாங்கள் யார்? தங்களுக்கு எவ்வாறு இது? சாவித்திரி, இதோப்பா அதே மச்சம். நாதா, நீங்களா? நானேதான். ஆகா சத்தியவான் என்பதுவும் நான் தானே மானே. அப்படியா அப்படியா ஆனந்தம் கோரி, அப்படியா அப்படியா ஆனந்தம் கோரி. அன்பு கொண்ட பெண்களுக்கு இன்பம் நீங்காதே. அற்புதமே மிக்க ஒரு முத்தம் தாயே, அற்புதமே மிக்க ஒரு முத்தம் தாயே. அன்பால் தருவேன் நான், நின்பால் வருவேன் நான், அன்பால் தருவேன் நான், நின்பால் வருவேன் நான். ஆனால் போவோம், ஆனால் போவோம், ஆனால் போவோம். சாவித்திரி, நான் ஒரு விடயத்தை மறந்து விட்டேன் சாவித்திரி. என்ன கூறுகிறீர்கள்?
நான் மணிபுரத்திலிருந்து வரும் பொழுது என் நாட்டை கஜகேது என்கின்ற மன்னன் முற்றுகையிட்டிருப்பதாக சுமாரி செய்தி சொல்லி நான் வந்தேன். அந்த வெளியிலே உன்னை கண்டேன், காதல் கொண்டேன். ஆனால் என் நாட்டுக்கு நான் அவசரமாக செல்ல வேண்டும் சாவித்திரி. இப்பொழுதுதான் கண்டோம், ஆனந்தம் கொண்டோம், அதற்கிடையில் பிரிவு என்கிறீர்களே, என் மனம் எவ்வாறு தாங்கும் சுவாமி? சாவித்திரி, தத்தை போல் பேசும் பெண்ணே, தந்தை தாயை நான் கண்டு பக்தியோடு அவருக்கு செய்யும் பணிவிடையாவும் செய்தே நத்திய விடையும் கொண்டு நான் உன்னை காண்பதற்கு வந்து சேர்ந்தேன். தையரே உடையவாயே, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? தாங்கள் கூறிய வார்த்தை என் மனதிலே இடி பேரடியாக விழுந்து விட்டது. அங்கு சென்று என்னை மறந்து விட மாட்டீர்களே? உன்னை மறப்பதா? இலவை வானம் மறக்குமா? நீரை முகம் மறக்குமா? உன்னை மறக்கவே மாட்டேன். என்னை மறந்து விடாமல் சீக்கிரமாக சென்று சீக்கிரம் வந்து விடுங்கள். மன்னா என் ஆசை மறந்தேடாதே, மன்னா என் ஆசை மறந்தேடாதே, எண்ணம் மாறி அங்கே தேடாதே. உன்னாசை என்றும் மறப்பதில்லை, உன்னாசை என்றும் மறப்பதில்லை, உண்மையாய் நம்பும் உறுதி சொல்லை, உண்மையாய் நம்பும் உறுதி சொல்லை. மன்னா என் ஆசை மறந்தேடாதே, பெண்ணே உன்னாசை என்றும் மறப்பதில்லை, மறந்தேடாதே, மறப்பதில்லை, மறந்தேடாதே, மறப்பதில்லை. ஏகாதி வஜ்ஜவை சுதமா ஏகாதி வஜ்ஜவை சுதமா கமராஜ பூபதி நானே வர சகல உயிர்க்கும் தகையதொரு மதவி கொடுக்கும், வர சகல உயிர்க்கும் தகையதொரு பதவி கொடுக்கும், எட்டு திக்கும் ஒரு குட வட்டத்திக்கும் நரிபட இதை மாறாமறு வீதன் நரி மாறாமறு போதன் இமையோர்கள் துணி வாழவும் அழுவேறும் அதை யாதவன் மராஜ பூபதி நானே. அன்றண்ட பிரம்மாண்ட லோகவாசிகளுக்கான அட்டதிக்காதிபதிகளிலே மேலான வரப்பிரசாதியாகவும் மகத்தான போக பாக்கியங்களையும் உடைய தென்திசைக்கு அதிபதியாக எம்பெருமான் என நியமிக்கப்பட்டதாலே என்னை தென்திசை கடவுள் என்றும் செங்கோல் கடவுள் என்றும் மணலி என்றும் பிரதி என்றும் மாயா வினோதன் என்றும் கூட்டுவன் என்றும் சண்டன் என்றும் யமன் என்றும் பல்வேறு திருநாமங்களை தரித்துக் கொண்டு மேலே நல்வினை தீவினை யாவும் திரண்டு இருவினை பர்வதமாக குடையாக அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்க கீழே மகாக்கினி குழந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க நடுவே அமர்ந்த தர்ம சிம்மாசனத்தை வீட்டிலிருந்து செங்கோலோத்துகிறேன். எனது கடமையிலிருந்து நான் எண்ணவேன் தவறுமையாகில் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இருவினை பர்வதமானது என் முடி மீது விழுந்து வீழா துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும். அதனால் என் கடமையிலிருந்து நான் எண்ணவேனும் தவறக்கூடாது. கண்ணா
மண்டலமும் மண்டலமும் இடங்கெல்லாம் பிள்ளங்கி நீதிய மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை வானுலகம் இருப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை வானுலகம் இருப்பேன். நரிகட்ட துட்டர்களை கட்டி வந்து நரகந்தனிலே விடுப்பேன். நரிகட்ட துட்டர்களை கட்டி வந்து நரகந்தனிலே விடுப்பேன். அகினை பலவும் கொடுப்பேன். உடல் வெட்டி வெட்டி உயிர் பறிப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை கணக்கோபமாகி வந்து அகினைகள் செய்ய துடிப்பேன். சொல்லுங்கள் பிரபு. உயிர்களின் நாய்களை கணக்கிடவல்ல சித்திரவு பெறங்கி அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன். சித்திரகுப்தா, சபைக்கு வருவதற்கு முன்னரே இங்கு வந்து உயிர்கள் செய்த பாவ புண்ணியங்களை தக்கபடி கணக்கிட்டு என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டிய தாங்கள் காலதாமதமாக வருவதன் காரணம் என்னவோ? பாதகமல்லை. இன்று வர வேண்டிய உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கினை வாசியுங்கள். எங்கே அந்த பாவி? எடுத்து வாருங்கள். அழைத்து வருகிறோம். கண்ணுக்கு பாலை விடாமல் கறந்தெடுப்பதே பாதகம். ஆமாம், இவனேதான் பிரபு, இவனேதான். கண்ணி கறந்து விட்டானா? கண்ணுக்கு பாலை விடாமல் கறந்த மனை கத்தியா குத்தி கிழித்திடுங்கள். கண்டதுண்ட மக வெட்டி வெட்டி எந்தக்காக கழு கீரை கொடுங்கள். கண்டதுண்ட மக வெட்டி வெட்டி எந்தக்காக கழு கீரை கொடுங்கள். அடுத்து வர வேண்டிய உயிர் பிரபு, 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் வயிற்றில் எட்டி உதைத்த மா பாவி பிரபு, பாவி. எங்கே அந்த பாவி? இழைத்து வாருங்கள். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து அந்தி மகளாய் சிவனை ஆதரித்து வந்து நின்ற போது மடி மீது எடுத்து தாலாட்டி சீராட்டி அன்னமூட்டி வளர்த்து ஆளாக்கிய அந்த தாயின் தலைமுடியை பற்றி இழுத்து கண்டனை கொடுக்கிறேன். நிறைவேற்றுங்கள். தாயின் தலைமுடி பற்றி இழுத்த சண்டான் கையில் தரித்திடுங்கள். சக்கரத்தில் எரி சுற்றி சுற்றி அவன் தான் மேலும் முறைத்திடுங்கள். சக்கரத்தில் எரி சுற்றி சுற்றி அவன் தான் மேலும் முறைத்திடுங்கள். அடுத்து வர வேண்டிய உயிர் பிரபு, இன்னும் 2 நாளிகைக்குள் சாலமாபுரி இளவரசன் சத்தியவானுடைய உயிர் எடுத்து வரப்பட வேண்டும் பிரபு. செந்தரை பூதா கண்டோர் திகைத்திடும் நெருப்பு கண்ணா இருவரம் நர்லோகு சென்று இருவரம் நர்லோகு சென்று சுந்தரன் தூய்மை சேரன் சுதஞ்செய்ய வந்த நாவி கணமே கொணந்தைக்கு அறிவீர் தாமே உக்கிரமுற்றன் முத்தமூதரை கதிப்போ சென்றே முத்தமனாகிய சத்தியவானில் பத்திய நீர் கொண்டு வருவீர் வருவீர் தருவீர் அதனால் நானும் மிக மகிழ்வேன். வருவீர் வருவீர் தருவீர். இப்பொழுதே சென்று காலமாவது இளவரசன் சத்தியவான் உரை
கவர்ந்து வாருங்கள். இதோ கொண்டு வருகிறோம். என்னது காலம் தாமதிக்கிறது. கால தூதுவர்கள் இன்னும் வர காணவில்லை. எங்கே தூதுவர்கள்? எங்கே செல்லும்? எங்கே உயிர்? பிரபு பிரபு, சத்தியவான் அருகிலே சாவித்திரி பத்தினி இருக்கிறார். அதற்காக பிரபு, நாங்கள் தப்பி வந்ததே பெரிய பாடு. அது சாதாரண மானிட பெண்ணின் குங்குமத்துக்கு அஞ்சி கால தூதுவர்கள், எதற்குமே அஞ்சாத காலன் தூதுவர்கள் அஞ்சி நடுங்கி பயந்து வந்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் செல்ல வேண்டாம். நானே சந்துயிர வந்து வருகிறேன். எங்கே எனது வாகனம்? அழைத்து வாருங்கள். பிரபு, கொண்டு வருகிறோம். பிரபு, வாகனம் வர மறுக்கிறது பிரபு. மண்டியிட்டு விட்டது பிரபு. எனது எதற்குமே அஞ்சாத, எவருக்குமே அஞ்சாத எனது வாகனம் வர மறுக்கிறதா? மண்டியிட்டு விட்டதா? ஆச்சரியம், அவசகுனம். சரி, வாகனமும் வேண்டாம். கடமை தவறாதவன் காலன். வாகனமும் வேண்டாம். நானே நடந்து சென்று சத்யாவினை கவர்ந்து வருகிறேன். நண்பார் கலையட்டும். தாய், நீயே கதீஸ்வரி, நீயே கதீஸ்வரி, சிவகாமி தயாசகரி, அம்பா நீயே கதீஸ்வரி. தாய், மாயா உலகிலே போயாத துயராலே, மாயா உலகிலே போயாத துயராலே, மாளாமலே ஒரு வழி கட்டவே. மாயா உலகிலே போயாத துயராலே, மாளாமலே ஒரு வழி கட்டவே. எனக்கு நீயே கதீஸ்வரி. அம்மா, தாய், நாரத மாமன்கள் கூறிய முறைப்படி என் நாதனை திருமணமாக்கி இன்றுடன் ஒரு வருடமாகின்றது. என் நாதனின் உயிர் பிரிய போகும் நாளம் இதுவே. தாய், அவர் கூறிய முறைப்படி என் நாதனை நான் நெருங்காது இந்த ஒரு வருடமும் உனக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வாழ்ந்து வருகின்றேன். என் தாலி பாக்கியம் நிலைக்கு, என் மாங்கல்ய நிலைக்கு நீ ஏன் நல்லவரம் மரலவனும் தாயே. அம்மா. சாவித்திரி, தேவி பூஜை முடித்து விட்டதா? நான் வந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் பூஜை முடிந்தது சுவாமி. சாவித்திரி, உன் கண்களிலே கண்ணீர்? ஆமா, நான் எங்களுக்கு திருமணமாகி இன்றுடன் ஒரு வருடம் ஆகின்றது. அந்த ஆனந்த கண்ணீர் தான் சுவாமி. சரி சாவித்திரி, நான் காட்டுக்கேகி அங்கு கண்டீர் கன்னிக்காய்கள் அங்கு வகை கொண்டு ஓட்டமாக வருவேன் நான், ஓட்டமாக வருவேன். உற்றபதினாலே பெற்றவர் நோவதாலே ஒரு கணம் தங்கலாமோ இனிமேலே. காட்டுக்கேகி அங்கு கண்டு ஆய் கன்னிகள் அங்கு
ஒன்று கேட்டால் கோபம் கொள்ள மாட்டீர்களே? கேள், பரவாயில்லை. கோரினேன் என்னை நீர் காடு பார்க்க கூட்டி கொண்டு கேட்கிறாய். கோரினேன் என்னை நீர் காடு பார்க்க கூட்டி கொண்டு நாரியாசையானே நான் நாரியாசையானே நலமிடனிலுண்டு என மகிழ்வு கொண்டு நலமிடனிலுண்டு என மகிழ்வு கொண்டு தயவுடனே கூட்டி சாவித்ரி, என்றும் இல்லாதவாறு என்று மட்டும் நீ கேட்கிறாய். ஏனோ தெரியவில்லை. உனக்கு ஏன் என்று ஆசை வந்தது? என்னமோ தெரியவில்லை. இன்று தங்களை பிரிந்திருக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை சுவாமி. சரி, வா, உன் விருப்பப்படியே காரணத்தில் அழைத்து. நல்லது. இன்று இந்த கானகத்திற்கு தனது மனைவியுடன் பெறுகிறான் சத்தியவான். இங்கே வைத்து அவனது உயிரை காடன் கவர்ந்து விடுவான். ஆரஞ்சல்லாவல்யமே ஆரஞ்சல்லாவல்யமே அருமையே பெருமையே ஆனந்தம் ஆனந்தம் ஆரஞ்சல்லாவல்யமே. ஆசை நாதன் தன்னுடனே ஆசை நாதன் தன்னுடனே அருகினில் மேவும் நாளிலே ஆரண்ய மாளிகை ஆகவும் குளிரோடையில் அந்த மேடையில் குளிரோடையில் அந்த மேடையில் குயில் கூவதும் மயிலாடுவதும் அந்த மேடையில் குயில் கூவதும் மயிலாடுவதும் மறுபுலாவும் மரங்களின் காட்சியே மறுபுலாவும் மரங்களின் காட்சியே வளர்ந்த மரங்கள் கண்காட்சி ஆரஞ்சலாவண்யமே அருமையே பெருமையே சுவாமி. அந்த மராமரம் பட்டிருக்கிறது. அந்த கிளையை நான் வெட்டுகிறேன். நீ இங்கிருக்கிற கழிவிறக்கங்களை சேர்த்துக் கொள்வாயா? நாதா, இன்றைக்கு அந்த மரத்தில் ஏறத்தான் வேண்டுமா? ஏன் பயப்படுகிறாய்? நீதான் அருகே இருக்கிறாயே. அப்படியா? நல்லது, அவதானமாக ஏறி வெட்டுங்கள் சரி, சுவாமி. சரி. நாதா, யாரோ உருவம் என்னை பார்த்து சிரிப்பதாக ஒரு பிரமை சாவித்திரி. சுவாமி, என்ன கூறுகிறீர்கள்? அப்படி எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லையே சுவாமி. இல்லை, தெரியவில்லை. தாங்கள் வீணாக கலக்கம் கொள்கிறீர்கள். அப்படி எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை சுவாமி. தாதா, என்ன ஆயிற்று? எதற்காக கலங்குகிறீர்கள்? அங்கே வாரான் ஒருவன் மானே வாவில் அழைக்கிறான். வாரான் ஒருவன் மானே என்னை வாவில் அழைக்கிறானே அவனை பார்க்க பதறுதே நெஞ்சம் தாதா, அப்படி
எந்த உருவமும் என் கண்களுக்கு தெரியவில்லையே. அப்படி என்றால் தங்களுக்கு தெரியும் அந்த உருவம் எவ்வாறு காட்சி அளிக்கின்றது சுவாமி? சாவித்திரி, அவன் கண்ணம் கரிய நிருடம் கரிய நிறந்தவனா? கேளோ கண்கள் சிவப்பாக, சூலம் கொண்டு கையில் சூலம். அவன் அழைக்கிறான். இது என்ன சுவாமி கொடுமை? சுவாமி, இது என்ன சோதனை? நாதா, தாங்கள் வீணாக பிரமைப்படுத்து வீணாக புலம்புகின்றீர்கள். அப்படி எதுவும் தங்களுக்கு நேர்ந்து விடாது. சாவித்திரி, வந்திருப்பவன் வேறு யாரும் அல்ல, ஐயோ, அந்த யமதர்மன் தான். என்னை என்ன யமதர்மனா? சுவாமி, தாயே, அம்மா, என்ன சோதனை? தொடர்ந்து வந்தாய். வந்துட்டாயோ வந்துட்டாயோ நாதா, சாவித்திரி, என்ன இது? கண்டாய் அப்பினிய கணவனோடு வாழ்ந்து தோற்றி என்ன சுவாமி? மாங்கல்யம் இழப்பதற்கு ஐயோ, மாங்கல்யம் இழப்பதா? சுவாமி, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? தங்கள் வாயால் இவ்வாறான ஒரு வார்த்தையை கூறலாமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தெருவில் உன்னை பரிதவிக்க விட்டேன். பாவினான் செத்தாலும் பரகதி அடையேன் இல்லை சுவாமி, கண்ணே. இல்லை. நாதா, பாவினான் செத்தாலும் பரகதி அடையேன் கண்ணே. நாதா, சாவித்திரி, நான் அருகில் இருக்கும் போது தங்களுக்கு எதுவுமே நேர்ந்து விடாது. தாங்கள் வீணாக கலக்கப்பட வேண்டாம் சுவாமி. தாகம் சாவித்திரி, தாகம், தாகம். ஐயோ, இந்த தண்ணீர் கனகத்தில் கொண்டு வா. தண்ணீருக்கு எங்கே செல்வேன்? சுவாமி, சற்று இப்படி இளைப்பாருங்கள். நான் இப்பொழுது தண்ணீர் கொண்டு வருகின்றேன். இப்பொழுதே வந்து விடுகிறேன். சாவித்திரி, அம்மா, தாய், சீக்கிரம் வா. சாவித்திரி, நாரத மாமுனிவரின் பிரம்மம் முடித்து சமதம் என்ன ஆயிற்று? எனினும் சத்தியவான் சாவித்திரி அருகே இருக்கின்ற பொழுது என்னால் கூட அருகே நெருங்க முடியவில்லை. அக்கினி அண்டவிடவில்லை. எனது மாய சக்தியினால் அவனுக்கு தாகத்தை ஏற்படுத்தினேன். தண்ணீர் எடுப்பதற்காக சாவித்திரி சென்று விட்டாள். தக்க வேளை பார்த்து உயிரை கவர்ந்து கொண்டேன். இரும்பின் வாய்ப்பட்ட நீரும் என் கைப்பட்ட உயிரும் ஒருபோதும் மீளாது. நாதா, நாதா, இதோ வந்து விட்டேன் நாதா. நாதா, நாதா, இதோ தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன் நாதா. எழுந்திருக்கு, எழுந்திருக்கு. சுவாமி, சுவாமி, எழுந்திருக்கு. நாதா, நாதா, ஐயோ, ஐயோ, நாதா, ஐயோ, ஐயோ, என்னை விட்டு போய் விட்டீர்களா? ஐயோ, ஐயோ, நான் என்ன செய்வேன்? சுவாமி, யாருமற்ற நடுக்கடகத்தில் தன்னந்தனிமையிலே என்னை தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே. ஐயோ, ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஆக நான் என்ன செய்வேன்? மெய்யாக மோசம் போனேன். நாதா, நாதா. ஐயோ, சாவித்திரி, தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னீர்களே. தண்ணீர் எடுத்து வரும் பதத்திடையில் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே. ஐயோ, தாகம் வருகிறதே, தண்ணீர் கொண்டு வா என்றே. தாகம் வருகிறதே, தண்ணீர் கொண்டு வா. யாக விட்டு போனீரோ நாதா.
நான் கற்பரசி என்பது உண்மையாக இருந்தால் உனக்கு பூஜித்த கோகுமத்திற்கு மகிமை உண்டென்றால் என் கணவனின் உயிரை எடுத்தவர் எவராக இருந்தாலும் என் கண் முன்னே தோன்றட்டும், என் கண் முன்னே தோன்றட்டும், தோன்றட்டும் அம்மா, தோன்றட்டும். ஐயா, திவ்ய புருஷர் நீர், திவ்ய புருஷர் நீர். தந்திசை தர்மஞ்சன் பேர், தந்திசை தர்மஞ்சன் பேர். இவ்விடம் வந்தது இவ்விடம் வந்தது இவனோயிர் பற்றி நண்பார், நான் இவனோயிர் பற்றி நண்பார். இவர் எனதொரு பதியுதனை விட்டுடுவீர், இவர் எனதொரு பதியுதனை விட்டுடுவீர். எதிர்மொழிவது விடு சரியல்ல எட்டிடு நீ, எதிர்மொழிவது விடு சரியல்ல எட்டிடு நீ. அவர் புகுமிடம் எனதுயிரையும் வைத்திடுவீர், அவர் புகுமிடம் எனதுயிரையும் வைத்திடுவீர். அயன் எழுதிய தின முடிவில கிட்டுவதே, அயன் எழுதிய தின முடிவில கிட்டுவதே. ஐயா பதம் பணிந்தே, ஐயா பதம் பணிந்தேன். பொய்யாது நான் மொழிந்தேன், பொய்யாது நான் மொழிந்தேன். மெய்யால் மிகவும் நொந்தேன், மெய்யால் மிகவும் நொந்தேன். கையாதுயில் கவர்ந்தேன், நான் பையாதுயில் கவர்ந்தேன். அறநெறி நிலை கருதிடுவீர் அன்பரே நீர், அறநெறி நிலை கருதிடுவீர் அன்பரே நீர். ஐயா, ஐயோ, மறைந்து விட்டாரா யமதர்மராஜன்? என் கணவனின் உயிரை கொண்டு மறைந்து விட்டானா? தாயே, என் கணவனின் உயிரின்றி நான் எவ்வாறு செல்வேன்? அம்மா, தாயே, லோகமாதா, வனதேவதைகளே, ஆகாசவாணி, என் கணவனின் உயிரை மீட்டு வரும் வரை அந்த யமனுடன் நான் போராடி என் கணவனின் உயிரை மீட்டு வரும் வரை என் கணவனின் உடலத்துக்கு எதுவித தீங்கு நேராமல் நீங்கள் தான் காத்தல வேண்டும். அம்மா, இப்பொழுதே வருகின்றேன். ஐயா, ஐயா, தர்மராஜா, ஐயோ, ஐயா, தர்ம பிரபு, ஐயா, எங்கே சென்று விட்டீர்கள்? ஐயா, ஐயா. என்ன ஆச்சரியம்! சாதாரண மாதர்களின் கண்களுக்கு தோன்றாத நான் அம்மாதரசியின் கண்களுக்கு தோன்றிவிட்டேன். அவன் என்னிடம் எப்படியாவது தனது கடவுளை மீட்டு விடலாம் என்று பார்க்கிறாள். கறந்த பால் மீண்டும் முளைக்கிறாது, காரன் கவர்ந்த உயிர் ஒருபோதும் மீளாது. ஐயா, ஐயா, தர்மராஜா, ஐயா, ஐயா. நாயகன் மாள நேருமையானால் மாதர்கள் வாழலாகுமோ பூமியிலே? அதனால் என்னையும் அவர் கோமிடம் கொண்டு செல்லும். ஐயா, பெண்ணே, உன்னாயுள் தேடும் அந்நாளிலே, உன்னாயுள் தேடும் அந்நாளிலே உன்னுயிர் கொண்டு போவேனே, இன்று போகேனே, நெறிமாறேனே. கேளாய், உன்னாயுள் தேடும் அந்நாளிலே. ஐயா, மாங்கல்யம் இல்லா மாதர்கள் வந்தால் பாரினில் கண்டோர் பாவச்சகுனம் என்பார். பதி போய் உயிர்வார் வது பாரிலவதி என்றோ. பெண்ணே, தான் செய்த தீவினை தள்ளலாமோ, தான் செய்த தீவினை தள்ளலாமோ? தையலே என்னுடன் நீ வாதி
அடைவதாகாது உயிர் மீளாது கேளாய் தான் செய்த தீவின் தள்ளலாமோ கண்ணில்ல பெற்றோர் உண்பதற்கெல்லாம் காய்கனி கொள்ள காட்டுக்கென்னோடு வந்தார் கந்தியார் முதியோர் களை காக்க ஒருவரில்லை. வேடிக்கை காலனிடம் காப்பாற்ற வேண்டுகிறாயா? காப்பாற்றுவதற்கு எம்பெருமான் இருக்கிறார். கர்த்தருண்டல் நோக்கம் காவல் காக்க கர்த்தருண்டல் நோக்கம் காவல் காக்க காணுவாய் கர்மமன்றால் கஷ்டம் அது சுழல் வட்டம் அது சிவனிஷ்டம் கேளாய் கர்த்தருண்டல் நோக்கம் காவல் காக்க ஐயா, என் நாதனின் உயிரை தந்து விடுங்கள். நான் இங்கிருந்து சென்று விடுகின்றேன் ஐயா. பெண்ணே, உனது கணவன் உயிர் ஒருபோதும் மீளாது. வேண்டுமானால் அப்படி என்றால் உனது பரிதாபத்துக்கு இறங்கி வேறு ஏதாவது உனது வாழ்க்கைக்கு வந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். தந்துவிட்டு செல்கிறேன். ஆனால் பதின் உயிர் ஒருபோதும் மீளாது. கணவனின் உயிர் தவித்து வரமா? நான் என்ன வரம் வேண்டுவேன் ஐயா? அப்படி என்றால் கானகத்திலே என் மாமன் மாமியார் கண்ணிழந்த நிலையில் அலைந்து திரிகின்றார்கள். அவர்கள் கண்ணொளி போல தாங்கள் வரமருள வேண்டும் ஐயா. மாமன் மாமியார் நடந்த கண்ணொளி பெற வரம் ஆமா தந்தோம். தொடராதே. என் மாமன் மாமியார் கண்ணொளி பெற்று விடுவார்களா? எவ்வாறு கண்ணொளி பெற்ற என் மாமன் மாமியார் முதலில் என்னை விதவை கோலத்திலா பார்க்க வேண்டும்? இல்லை, விடமாட்டேன். யமதர்மன் எங்கே சென்றாலும் என் கணவனின் உயிரை மீட்காமல் விட போவதில்லை. ஐயா தர்மராஜா, ஐயா 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 தர்மராஜா, ஐயோ ஐயா. அவள் என்னை தொடர்ந்து வந்து எப்படியாவது தனது கணவன் உயிரை மீட்டு விடலாம் என்று பார்க்கிறாள். வேண்டிய வரத்தை கொடுத்து வந்து விட்டேன். இனி அவள் என்னை தொடர்ந்து வரமாட்டாள். ஐயா தர்மராஜா, ஐயா எங்கு வந்தாய்? என் நாதன் உயிரை தந்து விடுங்கள். எங்கே நீ வந்தாய்? எங்கே நீ வந்தாய்? இன்னமும் என்னை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? இத்தனை விதமாகவே புத்திகள் பல சொல்லியும் அங்கே நீ வந்தாய். இன்னமும் என்னை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? நான் இங்கே வந்தேன் என் நாதன் உயிர் தேடியோடி. நான் இங்கே வந்தேன் என் நாதன் உயிர் தேடியோடி. நாளும் மடமாதர் மணவாளனை நீங்களாகாது. நான் இங்கே வந்தேன். பங்கையன் எழுதிய படி தவறாது. பங்கையன் எழுதிய படி தவறாது. வாரில் நான் பஞ்ச பிராணன் விழாது. இனி வருவதில் லாபமும் ஏது? என் உருவம் கண்டாமல் நெட்டி வீரை வாய் போது எங்கே நீ வந்தாய்? இன்னமும் என்னை தொடர்ந்து எங்கே நீ வந்தாய்? உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. வேண்டுமானால் மீண்டும் ஒரு வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். உனது கணவனை தவிர்த்து. மறுபடியும் வரமா? நான் அப்படி என்ன வரம் வேண்டுவேன்? என் கணவன் உயிர் தவித்து வேறு என்ன வரம் ஐயா எனக்கு வேண்டும்? அப்படி என்றால் ஐயா, என் மாமன் மாமியார் இழந்த நாடு நகரம் மீள தாங்கள் வரமருள வேண்டும் சுவாமி. மாமன் மகள் இழந்த நாடு நகர வரம் தந்தோம். சென்று விடு. என் மாமன் மாமியார் கண்ணொளி பெற்று விடுவார்கள். என் மாமன் மாமியார் இழந்த நாடு நகர் மீள பெற்றுவிடும். அப்படி என்றால் அந்த நாட்டை ஆள்வது யார்? நாடாளும் மன்னனின் உயிரை தன் பாசக்கயத்தில் வைத்துக் கொண்டு எதற்காக நாடு நகரம் கொடுத்தார் யமதர்மன்? இல்லை, என் கணவனின் ஆயுளை பெற்றுக் கொள்ளாமல் நான் விட போவதில்லை. ஐயா தர்மராஜா, ஐயோ ஐயா ஐயா ஐயா, என் கணவனின் உயிரை தந்து விடுங்கள் ஐயா. அக்கினி ஆறு, ஆரண்யம், மலை இவற்றை கடந்து வந்து விட்டேன். இனி அவளால் இவற்றை கடந்து வரவே முடியாது. ஐயா தர்மராஜா,
எந்த நாதனும் ஏத்தாரும் தர்மராஜா எந்த நாதனும் ஏத்தாரும் இதனாலாகுமா வேதனை தீருமா இதனாலாகுமா என் வேதனை தீருமா இது வாழையில் வாதுரையாது அதே விடு தர்மராஜா எந்த நாதனும் ஏத்தாரும் தர்மராஜா எந்த நாதனும் ஏத்தாரும் ஆயுளுமே முடிவானதனால் அவன் ஆணையை மீறிடலாமா மணவாளனுமாகிய நாயகனாருயிர் வாழவும் ஆளுவதாமா ஆயுளுமே முடிவானதனால் அவன் ஆணையை மீறிடலாமா மணவாளனுமாகிய நாயகனாருயிர் வாழவும் வாழுவதாமா யார் என்ன செய்யலாம் நீதையை செய்யலாம் யார் என்ன செய்யலாம் நீதையை செய்யலாம் அயனார் வர நான் முடிவானது போய்விடு தர்மராஜா எந்த நாதனோ எந்தாரும் தர்மராஜா எந்த நாதனோ எந்தாரும் ஐயா என் நாதனின் உயிரை தந்து விடுங்கள் நான் மறுபடியும் உங்களை பின்தொடர மாட்டேன் சென்று விடுகின்றேன் என் நாதனின் உயிரை தந்து விடுங்கள் ஐயா அண்ணே, மீண்டும் 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 நீ என்னை தொடர்ந்து வந்து எனது கடமையிலே குறுக்கிடுகிறாய் உன்னை எச்சரிக்கிறேன் இனி உன்னால் உன்னை தொடரவே முடியாது 7 கோட்டை கதவுகளையும் தாண்டி யமகோட்டைக்கு சென்று விட்டாள் எனது கிங்கர்களின் காவலை மீறி எனது அனுமதியின்றி எவராலும் நுழைய முடியாது அதனால் உன்னை எச்சரிக்கிறேன் இறுதியாக ஒரு வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் தந்துவிட்டு செல்கிறேன் அதுவும் உனது கனவுகளை தவிர்த்து மறுபடியும் வரம் 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 ஐயா என் நாதனின் உயிர் தவிர்த்து எனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் தாயே கலைவாணி நீதான் என் நாவிலிருந்து என் முதன்மரிடம் வரம் கேட்டற வேண்டும் அம்மா தர்மராஜா எனக்கு நாடு நகர் அளித்தீர்கள் அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னன் இல்லை ஆதலால் என் வயிற்றிலே ஒரு புத்திர பாக்கியம் உண்டாக தாங்கள் வரமருள வேண்டும் சுவாமி புத்திரபாக்கியம் உண்டாக வரம் புத்திசாலி பெண் தந்தோம் சென்று விடு எனக்கு புத்திர பாக்கியம் எனக்கு பிரசவம் எனக்கு ஆண் குழந்தை ஐயோ எவ்வளவு ஆனந்தம் எவ்வாறு எவ்வாறு சாத்தியமாகும் என் நாதனின் உயிரை தன் பாச கயிற்றில் வைத்துக் கொண்டு எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் எப்படி சாத்தியமாகும் குழந்தை இல்லாதவள் குழந்தை பெற்ற கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றவள் என்று ஊரார் என்னை தூற்றுவார்கள் வசை கட்டுவார்கள் எதற்காகவா வரம் தந்தார் விடமாட்டேன் தர்மராஜா ஐயா ஐயா தர்மராஜா ஐயோ யமகிங்கரன் கண்டு காவல் நிறைந்த 7 கோட்டை கதவுகளையும் தாண்டி யமகோட்டைக்குள் வந்து விட்டேன் எனது அனுமதியின்றி இனி எவராலும் வர முடியாது ஐயா தர்மராஜா ஐயா ஐயா ஐயோ என்ன இது கோட்டை கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றனவே நான் எவ்வாறு செல்வேன் தாயே அம்மா நீதான் எனக்கு வரமருள வேண்டும் தாயே முக்கோட்டை வல்லவர்கள் முரண்டு செய்ய முன்னவரி வெளியடக்க முயன்றதாலே கோட்டை மார்பிலும் கையிலும் அரண் பூமி ரதமூண்டு அளித்த செய்தி அரண் பூமி ரதமூண்டு அளித்த செய்தி கோட்டை படவிளங்க சேயிளையாளின் கற்பின் மகிமையாலே கோட்டை கதவுகள் திறந்திட வேண்டும் யமனிடம் நான் போய் கேள்வி உரைக்குமாறே கோட்டை கதவுகள் திறந்திட வேண்டும் யமனிடம் நான் போய் கேள்வி உரைக்குமாறே யமனிடம் நான் போய் கேள்வி உரைக்குமாறே அம்மா கோட்டை கதவுகள் திறந்து எனக்கு வழிவிடட்டும் அம்மா தாயே அம்மா அம்மா என்ன கிருபை என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் யமதர்மா தர்மராஜா ஐயா ஐயா இங்கும் வந்து விட்டாயா இங்கும் வந்து விட்டாயா இங்கும் வந்து விட்டாயா ஐயா. ஏன் வந்தாய் என் கணவனின் உயிரை தந்து விடுங்கள் ஐயா ஓ மீண்டும் வரம் கேட்டு இறந்து வந்தாயோ
இல்லை இல்லை, வரம் கேட்டு வரவில்லை. தாங்கள் தந்த வரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தீர்த்து விட்டு செல்லத்தான் வந்திருக்கின்றேன். சொன்ன வாக்கு பொய்ப்பதில்லை, அதில் என்ன சந்தேகம்? ஐயா, எனக்கு தாங்கள் 3 வரம் கொடுத்தீர்கள் அல்லவா? கொடுத்தோம். அதில் இறுதியாக எனக்கு என்ன வரம் கொடுத்தீர்கள் என்று உத்தரவாக்கியம் உண்டாக வரம் கேட்டாய், தந்தோம். ஐயா, அதில் தானே சந்தேகம். ஐயா, என்ன சந்தேகம்? என் கணவனின் உயிரை தங்கள் பாசக்கயிற்றில் வைத்துக் கொண்டு எனக்கு குழந்தை வரம் கொடுத்தார். எப்படி சாத்தியமாகும்? கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றவள் என்று ஊரார் என்னை காரி உமிழ்வார்களே, பசை கட்டுவார்களே. இதற்காகவா தந்தீர்கள் வரம்? எதற்காக எனக்கு குழந்தை வரம் தந்தீர்கள்? ஐயோ ஐயா, என் கணவனின் உயிரை தந்து விடுங்கள், நான் சென்று விடுகின்றேன். ஐயா ஐயா. சரஸ்வதி, என் வாக்கிலே விளையாடி விட்டாயே அம்மா, என் வாக்கிலே விளையாடி விட்டாயே. சாவித்திரி, உன் கற்பின் மகிமையாலும் உன் புத்தி சாதுரியத்தாலும் காலனையும் என்ற காரிகையாகிவிட்டாய். உனது கற்பின் மகிமையை உலக அறிய செய்ய எம்பெருமானால் நிகழ்த்தப்பட்ட நாடகமே இது. இதிலே எனக்கும் ஒரு பாத்திரம். அதோ உன் கணவர் உயிர் பெற்று வருகிறார். இருவரும் நீண்ட காலம் சகல வளங்களுடன் வாழ்வீர்களாக, இருக்க சுமங்கலியாக வாழ்வாயாக. மங்களமும் பெறுவார் உலகினில் மங்கையரெல்லாம் உன் புகழ் சொன்னால் மங்களமும் பெறுவார். கனிதா